இயற்கையின் எழில் கொஞ்சம் நுவரெலியா சுற்றுப்பயணிகளுக்கு இது சொர்க்கம். ஆனால் இங்கே ஹக்கலை மலைச்சரிவில் வசிக்கும் 23 குடும்பங்களுக்கு இது ஒரு நரகமாக மாறியிருக்கிறது. 2025 நவம்பர் மாதம் வீசிய அந்த டிட்வா புயல் இவர்களது வீடுகளை மட்டும் பறிக்கவில்லை, இவர்களது எதிர்காலத்தையுமே சேர்த்துத்தான் சிதைத்து போட்டது. எங்களுக்கு மழை வந்தால் சரியான பயமாக இருக்குது, நடக்க கூட இயலாது. ஆனால் நாங்கள் வெள்ளத்திலே போயிருந்தாலும் ஒன்றும் இல்லை, இப்படி நாங்கள் சீரழிகிற பிள்ளையில வச்சுக்கிட்டு இதாக ஸ்கூலில் கை உளுந்து கையோடஞ்சி ஒன்றும் செய்யலாது. இப்படி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோமே, உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் என்ன சரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ரவைக்கு லைட்டு போட்டால் சூரிய கோஸ் கொடுத்துருக்காங்க, 6 மணிக்கு போட்டால் 7 மணிக்கு அது சார்ஜ் இறங்குது. சாப்பிட்றது கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. சொல்லப்போனால் லாம்பு வைக்கலாதுங்களே, இல்லை மிளகு திருப்பி வைக்கலாது. அந்த பல்பை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடணும்னா 6 மணிக்கெல்லாம் ஆக்கி சாப்பிட முடியணும் வெளிச்சத்தில், இல்லைன்னா இருட்டுலுக்கு தான் இருக்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்படுறோம். நாங்கள் 23 குடும்பம். நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு என்ன சரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நுவரெலியா ரேந்தபொலடு ஹக்கலை பகுதியைச் சேர்ந்த 23 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக கூடாரங்களில் எதுவித அடிப்படை வசதிகளின்றி பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த தற்காலிக கூடாரங்கள் குறிப்பாக அதிக குளிர் மற்றும் அதிக வெப்பமான காலநிலையை தாங்கும் நிலை அற்றது எனவும், கடுமையான வானிலை பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பு திறன் அற்றது எனவும் அங்கு தங்கியிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். 11ஆம் மாதம் 27 தான் நாங்கள் ஸ்ரீ கணபதி ஸ்கூலுக்கு வந்தோம். ஸ்லிப் ஆகி ஸ்கூலில் இருக்க கூட நிறைய உதவி செஞ்சாங்க. இப்போ இந்த கூடாரத்துக்கு வந்து 2 மாதம் ஆச்சு. மழை வந்தால் இருக்க இல்லாத தண்ணி வருது உள்ளுக்கு. எங்களுக்கு என்ன மாதிரி சீக்கிரம் ஒரு உதவி செய்யுங்க. இது ஒரு ஹவர் தான் எரியும், வெயிலுக்கு போட்டு தான் இது பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி பண்ண கூட ஒரு கரண்ட் வசதி இல்லை. எங்கன்னா வீடு கட்டுறாங்க, எப்போ கட்டித்தராங்கன்னு கூட எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு சரியான கரைச்சலாக இருக்குது. வாஷ்ரூம் போயிடாது. இந்த 23 குடும்பத்துக்கு ஒரு 5 வாஷ்ரூம் தான் இருக்குது. தண்ணி குடி தண்ணி இல்லை. அதனால கொஞ்சம் லயத்தில் இருந்தால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கொண்டு வந்து குடிக்கிறோம். நீங்கள் பார்த்து உதவி செய்யுங்க. தமக்கு எதிர்காலம் என ஒன்று இருக்கும் என நாம் நினைக்கவில்லை எனவும் கவலை வெளியிட்டனர். 7 பேர் இருக்காங்க. முடியாத ஒருத்தர் இருக்காரு, எனக்கும் முடியாது. மருமக வெளிநாட்டிலங்க. இந்த பிள்ளைங்க 3 வச்சுக்கிட்டு மகன்கிட்ட தான் இருக்கிறேன். இந்த வீடு சரியான ஈரங்க, தண்ணி அதில் தாங்க இருக்கிறோம். நாங்கள் வந்து 2 மாதம் ஆச்சு. இன்னும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கீங்க. வந்து பாருங்க, எங்களுக்கு லைட்டும் இல்லைங்க. தற்போது நுவரெலியாவில் நிலவும் மாறுபட்ட காலநிலை காரணமாக பல்வேறுபட்ட தோல் நோய்கள் பெறவும் அபாயகரமான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். 2 மாதம் ஆகுது. சோலார் பல்பில் தான் இருக்கும். ஒரு 12 மணியோட ஆஃப் ஆயிரும் சோலார் பல்பு. அதுக்கப்புறம் அது கரண்ட்டில் ஒன்றும் இல்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் மழை தாங்க இது உள்ளுக்கெல்லாம் தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். நீங்கள் தான் பிள்ளைங்க மழை நேரத்துக்கு ரொம்பவே கஷ்டம் தான் இங்கே. அதனால அரசாங்கத்தில் இந்த முடிவாது எங்களுக்கு. வெயில் நேரத்தில் இந்த கூடாரத்துக்கு சரியான சூடா எப்படி? வெயிலுக்கு சூடு தான். மழை நேரத்துக்கு தான் ரொம்பவே கஷ்டம் இங்கே. இப்போ மழை பெஞ்ச தண்ணி உள்ளுக்கு வந்துருமா? தண்ணி உள்ளுக்கு வந்து இந்த இதெல்லாம் இதாகி தான் இருக்கு. புதுசு மாதிரி தண்ணி உள்ளுக்கு வருது. அதனால ரொம்பவே கஷ்டம் தான். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டம் தான் நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால சுருக்கா ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு வேணும். 23 குடும்பங்களுக்கு 5 மலசல கூடங்கள் மாத்திரம் உள்ளது எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே நுவரெலியா ஹக்கல ரேந்தபொல பகுதி மக்களுக்கு தமக்கான நிரந்தர வீடுகளும் இல்லாமல், தற்காலிக வசிப்பிடத்தில் அடிப்படை வசதிகளும் இல்லாமலும் பெரும் துயரங்களுக்கு மத்தியில் வாழும் எமக்கு விடிவையும் உடனடியாக தமது வீடுகளை முழுமைப்படுத்தி தருவதற்கு அரசியல்வாதிகள் மற்றும் சம்பந்த அதிகாரிகள் காலம் தாழ்த்தாமல் முன்வர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரேந்தபொல ஹக்கலை மக்களின் கண்ணீர் இன்னும் காயவில்லை. அதிகாரிகளின் கோப்புகளில் இவர்களது வாழ்க்கை வெறும் எண்களாக மட்டுமே இருக்கலாம். ஆனால் இந்த தார்பாய் கூடாரங்களுக்கு பின்னால் துடிப்பது உண்மையான மனித உயிர்கள். விடிவு பிறக்குமா, அல்லது இந்த மக்களின் கனவுகள் இந்த குளிரிலேயே உறைந்து போகுமா? கூடாரத்தில் மழை வந்தால் சரியான கரைச்சல், கூடாரத்துள்ளுக்கும் தண்ணி வருது.
சோலார் பவர் கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு கூட வேலை செய்யாது. 6 மணிக்கு போட்டால் 7 மணி ஆகும் நின்றும். ஒரு டைம் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்தால் சமைப்பாங்க வீட்டில் உள்ளவங்க. அந்த நேரம் கரண்ட் இருக்காது. சாப்பிடக்குள்ள பல்ப் நின்று போயிடும். டோர்ச்சிங்கை பற்ற வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். அப்படிலாட்டி வெளியே போக கூட இயலாது. வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நோயாளிகளும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பெரிய காற்று மழை வந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப இருக்குது. பெரிய காற்று மழை வந்துச்சுன்னா அங்கேருந்து வாஷ்ரூம்க்கெல்லாம் வர ரொம்ப கஷ்டம் அங்கிட்டு உள்ளவங்களுக்கு. அதனால் கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.